ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 92 ஒரு நல்ல சாங் போட்டாங்க. காசு மேலே காசு வந்தோன்னா எல்லாரும் அப்படியே பயங்கர ஹாப்பியாகி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்து என்னென்னா விக்ரமும் அரோராவும் பேசிட்டு இருந்தாங்க. யார் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அப்படின்னு. அவர் வந்து சபரி சொன்னார், இவங்க வந்து கானா சொன்னாங்க. கானா வந்து ஒரு சேத்தல் மலர்ந்த தாமரை. பிக் பாஸ் வந்து கூப்பிட்றப்ப கன்ஃபர்மேஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் சேவ் பண்ணலாம், யாரை சேவ் பண்ணணுமோ அவங்களுக்காக ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்லி சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் சேவ் பண்ணலாம். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில்லி சாப்பிடணும் ஆப்ஷனலாக. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வினோத் போய் நான் சபரி காப்பாற்றுறேன். ஏன்னா சபரி வந்து ரொம்ப அவர் தான் ஜெயிக்க வேண்டியது இந்த டிக்கெட் ஃபினாலே. பட் ஆனால் அந்த சாண்ட்ராக்கு நடந்ததுனால வெளில வந்துட்டு அதை பற்றி யோசிக்காம ஹியூமனிட்டியோட இருந்தார். திவ்யா வந்து அடுத்தது வந்து சாண்ட்ரா சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு சபரி சொன்னாங்க. சபரிக்கு அதே ரீசன் தான் சொன்னாங்க. அதே அடுத்தது வந்து சபரி வந்து என்ன சொன்னாங்க, சாண்ட்ரா கானா சொன்னாங்க. விக்ரம் வந்து 2 பேர். அடுத்தது வந்து சபரி அண்ட் சாண்ட்ரா. அரோரா வந்து சாண்ட்ரா அண்ட் சபரி. சாண்ட்ரா வந்து சபரி அண்ட் கானா. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளில உட்காந்து ஆஹா ஊஹோ சாப்பிடவே முடியல அப்படின்னு ஆவுன்னு கத்திட்டு இருக்கிறப்ப தான் வச்சாரு பிக் பாஸ். என்னன்னா, ஓகே இந்த வாரம் வந்து எல்லாமே நாமினேட்டட், பட் ஆனால் வேற யாரும் சேவ் பண்ணலான்னு அப்படின்னாங்க. பார்த்தா பிக் பாஸ் வந்து பிராங்க் பண்ணியிருக்காரு இவங்களை. அடுத்தது வந்து வியானா என்ட்ரி வந்தவனும் ஒரு டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன சொன்னாங்க, நான் 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதில் பேசிட்டு விக்ரம் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாரு. ரொம்ப இன்னொரு ஜோனுக்கு போயிட்டு எனக்கு போதும், நான் வேற யாரும் நாமினேட் பண்ணுற மாதிரி அதில் கூப்பிட்டு போகிற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணல, பட் ஆனால் நானே வந்துடுறேன் வாலண்டியராக, எனக்கு போதும், நான் வந்து கப்பெல்லாம் எதிர்பார்க்கல, நான் வெளில போகிறேன், கண்டிப்பாக உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து தனியாக கூப்பிட்டு விக்ரம் கூப்பிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி வச்சாங்க என்னென்ன அப்படின்னு. விக்ரம் சூட்டபிளாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கேமை வந்து நீங்களாம் கரெக்டாக பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றுறது, சீட் பண்ணுறது, எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த கிரிட்டிசிசமே கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டீங்க. யாராவது சொன்னால் அந்த சியை கூட உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு புட்டு வச்சாங்க எல்லாரையும் விக்ரம் பற்றி. அது இன்னும் அவர் மேலும் ஜோன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. அப்போ என்ன சொன்னாரா, கடைசியில் நான் காசை எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வாரம் அப்படின்னு. அப்புறம் பணப்பெட்டி 2.0 வந்தது. அந்த டாஸ்க் வந்து எப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸே பணத்தை கலெக்ட் பண்ணணும். வெறும் பெட்டி தான் வரும், ஹவுஸ்மேட் கலெக்ட் பண்ணணும். அதில் வந்து 2-3 ரவுண்ட் போவோம். டாஸ்க் 1 வந்து 3 ரவுண்ட் போணுச்சு. அந்த டாஸ்க் வந்து என்னென்னா, ஒரு கார் வந்து காரில் பணத்தை எல்லாம் ஒளிய வச்சுருவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் போகணும். அவங்களுக்கு 45 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 45 செகண்ட்ஸ்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வெளில வந்துடணும். அந்த பஸ்ஸர் அடிக்கிறப்ப அப்படி வெளில வரலன்னா அந்த பணத்தை எல்லாம் வைக்க முடியாது பெட்டியில், அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கானா போய் ஒரு 10,000 எடுத்து வந்தார். அதை முடிச்சுட்டு 2வது ரவுண்டு 30 செகண்ட்ஸ். அது வந்து சபரி அண்ட் அரோரா போனாங்க. அவங்க போய் ஒரு 40,000 கலெக்ட் பண்ணாங்க. 3வது சஸ்பென்ஸாக ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், 6 பேருமே போகலாம், 45 செகண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் போய் முன்னாடி தந்தாங்க, என்ஜின் தந்தாங்க, கீழே தந்தாங்க, பின்னாடி தந்தாங்க. பட் ஆனால் மேலே பார்க்கவே இல்லை. மேலே அவ்வளோ காசு இருந்தது. ஆக மொத்தம் ஒரு 1,40,40,000 கிட்ட பொட்டியில் வச்சாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லாவே இருந்த ஷோ.